ஓகே. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே ஓகே நமக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வில் பி தேர். ஸோ பேசிக்காக இது உள்ளே இருக்க ஃபோர்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த உள்ளே இருக்க ஃபோர்ஸ் தான் இங்கே இருக்க எல்லா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸையும் பைண்ட் பண்ணி வைக்க போகுது. அப்போது அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வி கேன் சி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். ஓகே. நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸு ஒரு பாயிண்ட்டை டைரக்ட் பண்ணி இருக்காது. ஓகே, தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி உங்களோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட். ஓகே, எந்த சார்ஜாக இருந்தாலும் அதுக்கு கவலையே கிடையாது. இட் வில் டூ தட் அட்ராக்டிவ் நேச்சர். ஓகே. ஸோ ப்ரோட்டானாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரிப்பல் பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ப்ரோட்டானுக்கு சார்ஜ் இருந்தாலும் அது அட்ராக்ட் தான் செய்யும். தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் யுவர் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே. ஸோ இந்த அட்ராக்ஷன் தான், ஓகே, இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ உங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இது கூட தட் இஸ் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இஃப் யூ கம்பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வித் யுவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வெரி ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 10⁻⁻15. அப்போ அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ஒரு கிராஃப் மூலமாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இந்த கிராஃப் தான் உங்களுடைய எனர்ஜி கிராஃப். ஓகே, உங்கள் ஆட்டம்குள்ளே இப்போ நம்ம நியூக்ளியஸ்குள்ளே. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான், நியூட்ரான் இருப்பாங்க. ஓகே, இது எந்த ரெண்டு பார்ட்டிக்கலாக இருந்தாலும் இந்த கிராஃப் வந்து அப்ளிகபிள். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரோட்டான் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ரோட்டான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ். ஓகே. ஸோ ரெண்டுமே ரிப்பல் பண்ணுவார். அப்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி யுவர் 2.3. ஓகே, 2.3 to 2.5 கிட்ட இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 0.8 ஃபெர்மி. ஓகே, ஃபெம்டோமீட்டர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் அது வந்து ஃபெம்டோமீட்டரில் இருக்குது. 2.3 இல்லை 0.8. அப்போது உங்கள் டிஸ்டன்ஸ் 2.3க்கு மேலே போச்சு அப்படின்னா, ஓகே, இந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த ரெண்டு ப்ரோட்டானுக்கும் நடுவில் இருக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி மோர். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டில் படிச்சிருப்போம். பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் வாட்? K(Q1 Q2) by your R. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா யுவர் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி தேர். அப்போ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? உங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். பிகாஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரிலேஷன் வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இந்த 0.8 to இந்த அரவுண்ட் 2.3 இந்த டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம சொன்ன இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகும். ஓகே. அப்போது இந்த ரேஞ்சில் மட்டும் யூ ஹாவ் அன் ஸ்ட்ராங் நியூக்ளியர் அட்ராக்ஷன். பட் இந்த 0.8 விட குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அகெயின் யூ வில் ஹாவ் ரிப்பல்ஷன். அப்போது நியூக்ளியஸுக்குள்ளே இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் இல்லை நியூட்ரானுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் அந்த நியூக்ளியர் எனர்ஜி இட் இஸ் அவைலபிள் தேர். ஓகே, அதனால தான் இன்னும் நம்ம ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே. இப்போது இக்வா என்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஒரு தியரி கொடுக்குறாரு. ஓகே, அவர் என்ன தியரி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நியூக்ளியஸ் இந்த பெரிய வட்டம் தான் நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்கார். ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேர் ஏன் அட்ராக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரோட்டான் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டான் என்ன பண்ணுதான் அவரை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரோட்டான் ஒரு நியூட்ரானாக மாறி ஒரு மீசானை வெளியே வருதான். ஓகே. ஸோ இது வந்து தியரி ஆஃப் மீசான்ஸ். ஓகே, மீசானில் 3 டைப் ஆஃப் மீசான் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் மீசான், இன்னொன்று நெகட்டிவ் மீசான், இன்னொன்று நியூட்ரல் மீசான். அப்போ இந்த ப்ரோட்டான் நியூட்ரானாக மாறும்போது ஒரு பாசிட்டிவ் மீசானை எமிட் பண்ணுது. இட் இஸ் கிவிங் ஒன் பாசிட்டிவ் மீசான். அப்போது இன்னொரு நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த பாசிட்டிவ் நியூட்ரானை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ப்ரோட்டானாக மாறுது. ஓகே, அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூட்ரான் ஒரு ப்ரோட்டானாக மாறி ஒரு π- மீசானை வெளியிடுது. ஆனால் இந்த π- மீசான் சும்மா இல்லாமல் இவரை இன்னொரு ப்ரோட்டான் அப்சார்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் நியூட்ரானாக மாறிடுறாரு. அப்போ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான் நியூட்ரானாக மாறுது,
இந்த நியூட்ரான் புரோட்டானாக மாறுது. மறுபடியும் மீசான் பார்ட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால மறுபடியும் இது என்ன ஆகுது, புரோட்டானாக மாறுது, நியூட்ரானாக மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் இங்கேயே தான் இருக்குது, இந்த நியூட்ரான் அங்கேயே தான் இருக்குது. பட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான் நடக்கிறதுனால அவர் ரெண்டு பேரும் அட்ராக்ஷன் இருக்காது. இவர் ஒன்று கொடுக்குறாரு, அவர் ஒரு வாங்குறாரு. அதனால தே ஆர் ஸோ அட்ராக்டிவ் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஒரு புரோட்டானுக்கும் இன்னொரு புரோட்டானுக்கும் ஓகே நடுவில் உங்கள் நியூட்ரல் மீசான்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரல் மீசானை எமிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு புரோட்டானாக மாறிடுவாராம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு நியூட்ரான் ஒரு நியூட்ரல் மீசானை எமிட் பண்ணால் இன்னொரு நியூட்ரானாக மாறிடுவார். ஓகே, அதனால் இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பை மீசான் புரோட்டானுக்கும் நடுவுலையும் நடக்கலாம், புரோட்டான் டு நியூட்ரானாக நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து உங்கள் இக்வாவுடைய தியரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we can discuss about atomic mass unit. ஓகே, ஸோ நம்ம மாஸை மெஷர் பண்ணுற யூனிட் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் கிலோகிராம். கரெக்டாக நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு, நம்ம ரியல் வேர்ல்டு கரெக்டாக. ஆனால் நம்ம ஒரு அட்டாமிக் வேர்ல்டுக்குள்ளே போகிறோம், ஒரு நியூக்ளியர் வேர்ல்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க மாசஸ் எல்லாம் ரொம்ப 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 சின்னது. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் தி மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோன்னு கேட்டால் 1.6729 into 10⁻⁻27 கிலோகிராம். ஓகே, இந்த மாஸ் வந்து ரொம்ப 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 குறைச்சல். ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு யூனிட்டுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த யூனிட் என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் 1 AMU. ஓகே, இந்த AMUவை we can call it as 1U ஆல்சோ. அப்போது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் கார்பன் ஐசோடோப். ஓகே, இந்த கார்பன் வந்து கார்பன் 12 ஐசோடோப் தான். ஓகே, ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is comes out to be 1.66 into 10⁻⁻27 கிலோகிராம். ஓகே, அப்போ இதுதான் 1U. அப்போது இதை யூஸ் பண்ணி உங்கள் எலக்ட்ரானுடைய மாஸை மெஷர் பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ. நமக்கு தெரியும் இட் இஸ் 9.1 into 10⁻⁻31 கிலோகிராம். அப்போது இது யூக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 0.0005486 U. அதே மாதிரி நம்ம புரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 1.6726 into 10⁻⁻27 கிலோகிராம். இதை யூக்கு மாற்றினீங்கன்னா 1.00727 AMU. ஸோ நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் யுவர் நியூட்ரான். ஆனால் எக்ஸாக்டாக ஈக்குவல் கிடையாது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.6750. இங்கே 26 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ 10⁻⁻27 கிலோகிராம். இதை மாற்றினீங்கன்னா யூ வில் கெட் 1.00865 AMU. ஓகே, சின்ன டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் சொன்னல, ஓகே, இங்கே இது எப்படி வந்துச்சுன்றதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் என்ன இருப்பார், யூ வில் ஹாவ் 1 electron அண்ட் 1 proton. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா we will get. ஸோ எலக்ட்ரானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்காரு, இங்கே 10⁻, you have -31. ஓகே, புரோட்டானுக்கு ஹியர் யூ ஹாவ் 10⁻⁻27. ஸோ இந்த பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4 டிஜிட் தள்ளி வைக்கணும் இந்த பாயிண்ட்டை. ஸோ அப்போது அதையும் இதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போது வாட் வி வில் கெட் இஸ் 1.6729 ஓகே இன்டூ 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ மாஸ் ஆஃப் தி புரோட்டானுக்கும் மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் தான். தட் இஸ் ஸோ லெஸ். இதை நீங்கள் ஏஎம்யூக்கு அதாவது யூக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா இது ஏஎம்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை, யூன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, யாஸ் இட் இஸ் சேம். அப்போ இதை நம்ம யூக்கு மாற்றணும் அப்படின்னா இட் இஸ் 1.0078U அப்படின்னு கிடைக்கும். இங்கே 7276, இங்கே 780. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா we will get what? ஓகே, 73 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன். ஸோ அடுத்த டாபிக் வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐன்ஸ்டைன். உங்கள் மாஸும் எனர்ஜியும் இன்டர் கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் இஃப் யூ ஹாவ் ஒன் மாஸ், ஓகே, ஏதோ ஒரு மாஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மாஸில் கண்டிப்பாக ஒரு எனர்ஜியும் இருக்கும். அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன் E is equal to mc². ஓகே, அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே என்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குன்னா அந்த எனர்ஜிக்கு கண்டிப்பாக ஒரு மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பேட்ரி இருக்குது. ஓகே, இது வந்து ஃபுல்லி சார்ஜ். ஓகே, ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஸோ இதோடைய மாஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ சார்ஜே கிடையாது இதுக்கு. ஓகே, இப்போ இதோடைய மாஸை மெஷர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிஃப்ரெண்ட். அப்போது இந்த எம் மைனஸ் எம் ப்ரைமை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக you will get some mass. Okay, there will be some difference in mass. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த எனர்ஜிக்கும் கண்டிப்பாக ஒரு மாஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போ எனர்ஜி காலியாகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மாஸ் காணாமல் போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் we can use this. அப்போது இதை யூஸ் பண்ணி we can find what is the energy contained in எனி மாஸ். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனர்ஜி இன் யுவர் நியூக்ளியஸை கால்குலேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் திங். ஓகே, ஸோ 1 AMU மாஸ் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய எனர்ஜி ஆஃப் 1 AMU எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 931.5 MeV. ஸோ திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ப்ராப்ளம் கால்குலேஷன் அப்போ இட் வில் பி ஈஸி. இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸை வி ஹாவ் டு சப்ஸ்டியூட். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் 1U. ஓகே, 1.6 இன்ட்டு அந்த வேல்யூ இங்கே C வந்து 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த ஜூல்ஸை மறுபடியும் நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த நம்பர் வந்துச்சு. திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ சிபிஎஸ்சியில் மேபி இந்த கால்குலேஷன் கேட்கலாம், அது சிபிஎஸ்சியில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்த டாபிக் வந்து பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் அன்ஹிலேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இஃப் யூ ஹாவ் ஒன் ஹெவி நியூக்ளியஸ், ஓகே, இட் இஸ் ஹெவி. ஸோ இந்த ஹெவி நியூக்ளியஸில் ஓகே இஃப் அண்ட் எனர்ஜி இஸ் கம்மிங் அண்ட் ஹிட்டிங். ஓகே, இது ஒரு ஹெச்நியூ. ஓகே, ஒரு ஃபோட்டானாக இருக்கலாம், இது ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, அந்த எனர்ஜி வந்து இந்த நியூக்ளியஸில் ஹிட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்க நியூக்ளியான்ஸ் வில் அப்சார்ப் தட் நியூக்ளியஸ். ஓகே, அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் எமிட் ஒன் பாசிட்ரான். ஓகே, பாசிட்ரான்னா என்ன அப்படின்னா இட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் and the mass of this positron is same as the mass of electron. இதோடைய மாஸும் 9.1 × 10⁻31 கிலோகிராம் தான், ஆனால் சார்ஜ் மட்டும் +E. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹெச்நியூ வந்து ஒரு நியூக்ளியஸில் ஹிட் ஆச்சுன்னா அந்த நியூக்ளியஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு இட் வில் எமிட் ஒன் பாசிட்ரான் அண்ட் தென் ஒன் எலக்ட்ரான். ஓகே, இது ஏன் பீட்டா போடுறோம்னா பீட்டா பார்ட்டிக்கல் பேர். பீட்டா பார்ட்டிக்கலில் 2 விதமான பீட்டா பார்ட்டிக்கல் இருக்குது. ஒன்று தான் உங்களுடைய பாசிட்ரான் அண்ட் இன்னொன்று வந்து உன்னுடைய எலக்ட்ரான். ஓகே, ஸோ பாசிட்ரானா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது இதுதான் நடக்கும், இதுக்கு பேர் தான் பேர் ப்ரொடக்ஷன். அப்போ உங்கள் நியூக்ளியஸ்குள்ளே எந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணாலும் இது தான் நடக்கும். அப்போ அதனால தான் வெளியே வி ஆர் கெட்டிங் ரேடியேஷன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம். ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது இட் இஸ் நத்திங் பட் வாட் யுவர் எலக்ட்ரான். இதோட ரெஸ்ட் மாஸ் என்னவாக இருக்கும் நமக்கு ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு தெரியும். இதோட ரெஸ்ட் மாஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் யுவர் எலக்ட்ரான். ரெண்டுத்துக்குமே சரி, ரெண்டுத்துக்குமே சேம். அப்போது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் வாட் 9.1 × 10⁻31. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரெஸ்ட் மாஸ். அப்போ இதில் எவ்வளோ எனர்ஜி கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 9.1 × 10⁻31 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட் mc², 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். அப்போது இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் வி வில் கெட் 8.2 × 10⁻14 ஜூல்ஸ். இதையே நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஐ ஹாவ் டு டிவைட் திஸ் பை 1.6 × 10⁻19. அது பண்ணால் நமக்கு 0.51 MeV கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் பேர் ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நடக்காது. அதாவது இந்த எனர்ஜி ஹெச்நியூ ஒரு ஆட்டம்குள்ளே வரும்போது பேர் ப்ரொடக்ஷன் தான் நடக்குமான்னு கேட்டால் அது ஷுவர் கிடையாது. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எனர்ஜி. நம்ம ஆல்ரெடி 2 விஷயம் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிச்சிருப்போம். அடுத்து வந்து காம்ப்டன் எஃபெக்ட் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு எனர்ஜி ஒரு ஆட்டம்குள்ளே வருது, ஹெச்நியூ வருது அப்படின்னா இந்த எனர்ஜி வில் கெட் ஸ்கேட்டர்ட். ஸ்கேட்டரிங் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் யுவர் காம்ப்டன் எஃபெக்ட். அது ஒரு எஃபெக்ட் தனியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போது இங்கே ஒரு எனர்ஜி ஒரு ஆட்டம்குள்ளே வருதுன்னா 3 ப்ராசஸ் பாசிபிள். ஒன்று மேலே இருக்க எலக்ட்ரானை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணலாம், இல்லைனா அந்த எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகலாம், இல்லைனா தான் தேர்ட் ஆப்ஷனாக இந்த பேர் ப்ரொடக்ஷன் நடக்கலாம். அப்போது அதுக்கு தேர் இஸ் ஒன் ரேஞ்ச். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து 0.51 MeVயா. அப்போது ஒரு பேர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, இந்த பேர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? 2 times the energy of 1 beta particle. This is nothing but 2 into 0.51 MeV. அப்போது இது வந்து 1.02 MeV. அப்போது இன்சிடென்ட் எனர்ஜி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ், யுவர் ப்ரேர் ப்ரொடக்ஷன் வில் ஹேப்பன். இல்லைப்பா, இதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது இன்சிடென்ட் எனர்ஜி அப்படின்னா இந்த எனர்ஜி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பண்ணலாம், இல்லைனா காம்ப்டன் எஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பேர் ப்ரொடக்ஷன்னா இதுதான். எப்போ நடக்கும்னு கேட்டோம், இந்த எனர்ஜிக்கு மேலே இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் வாட் திங். அப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதுதான் பேர் அன்ஹிலேஷன். ஓகே, அன்ஹிலேஷன்னா ஜாயினிங் சம்திங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர் மிக்சிங் சம்திங். அப்போது இப்போ ப்ரொடியூஸ் ஆன பேர் இருக்கார்ல, அந்த பேர் ரெண்டு பேருமே ஜாயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். இப்போ என்கிட்ட ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பாசிட்ரான் இருக்குது, இன்னொரு பீட்டா பார்ட்டிக்கல் வந்து ஒரு நெகட்ரான் இருக்குது. நெகட்ரானா இஸ் நதிங் பட் எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸும் ரொம்ப க்ளோஸாக வந்துச்சுன்னா, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்னா, ஓகே, இது ரெண்டும் மர்ஜ் ஆகிட்டு நமக்கு எனர்ஜி ரிட்டர்ன் வரலாம். ஓகே, ஸோ ஹெச்நியூ ப்ளஸ் ஹெச்நியூ. இங்கே என்ன தேவைப்படுச்சு? இதுக்கு 2 times யுவர் ஹெச்நியூ, தட் இஸ் 2 times தி எனர்ஜி ஆஃப் 1 எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சா? அதே மாதிரி இவர் ரெண்டு பேரும் மிங்கிள் ஆனாருன்னா வி வில் கெட் 2 எனர்ஜி, ஹெச்நியூ. ஓகே, ரேடியேஷன் தானே. அப்போது இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேர் அன்ஹிலேஷன். ஓகே, அடுத்து வந்து நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன், நியூட்ரான்ஸும் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது இன்கேஸ் இங்கே நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணோம்? ஓகே, இஃப் தெர் இஸ் ஸோ மெனி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ரிப்பல்ஷன் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் ப்ரோட்டான் வில் இன்க்ரீஸ். அப்போது அதனால் நியூக்ளியர் ஸ்டேபிளாக இருக்காது, நியூக்ளியஸ் அது இன்ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தேர் வில் பி சம் ரீசன். கரெக்டுங்களா? இது வரைக்கும் நமக்கு 1500 ஆட்டம்ஸ் தெரியும். ஓகே, இட் இஸ் நோன். ஓகே, இந்த நோன் ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேபிள்லாம் கிடையாது. ஓகே, லெஸ் தேன் யுவர் 260 ஒன்லி ஸ்டேபிள். ஓகே, இப்போ மீதி இருக்கிறதுலாம் ஏன் ஸ்டேபிளாக இல்லை, இந்த 260 கிட்ட இருக்க ஆட்டம்ஸ்லாம் ஏன் ஸ்டேபிளாக இருக்குது, என்னென்ன கண்டிஷன், என்ன செக் பாயிண்ட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆட்டம்ஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, இஃப் ஒன் இஸ் அன்ஸ்டேபிள், அது ஸ்டேபிளாக மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கும். ஓகே, ஸ்டேபிளாக பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். அப்போது ஒரு ஆட்டம் எனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸை வெளியே தள்ளி விட்டுடணும். கரெக்டுங்களா? இல்லை எனக்கு நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்குன்னா நியூட்ரான்ஸை வெளியே தள்ளி விட்டணும். ஸோ அதை எப்படி வெளியே தள்ளி விடுறது? ஓகே, இட் வில் எமிட் ரேடியேஷன். ஓகே, அப்போது வெளியே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இல்லை ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் இல்லைனா சிம்பிளி யுவர் எனர்ஜி காமா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுறது மூலமாக ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறலாம். ஓகே, அப்போது இந்த ஸ்டெபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டெபிலிட்டி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சில 3 ஃபேக்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் நியூட்ரான் பை ப்ரோட்டான் ரேஷியோ. ஓகே, இந்த ரேஷியோவை பொறுத்து தான் யுவர் ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். ஓகே, ஸோ இன்கேஸ் இங்கே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நிறைய கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பிகம் அன்ஸ்டேபிள். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சின்ன லைட்டர் நியூக்ளியஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைட்டர் நியூக்ளியஸில் உங்கள் ரேஷியோ n/z வந்து ஆல்மோஸ்ட் 1 இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, பட் ஆனால் இதே கேஸில் ஓகே ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஒத்து போகாது. ஒரு ஹெவியர் நியூக்ளியஸில் இஃப் யுவர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா that atom is not stable. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரிப்பல்ஷன் வில் இன்க்ரீஸ். அப்போது ஒரு ஹெவியர் நியூக்ளியை ஓகே திஸ் ஐ டோல்ட் ஃபார் லைட்டர் நியூக்ளியை. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும்னா யுவர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஓகே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஷுட் பி ஸோ ஹை when compared to the proton. அப்போ தான் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா
ப்ரோட்டான்ஸ் கூட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நடுவில் நிறைய நியூட்ரான்ஸ் தேவைப்படுவார். ஓகே, ஸோ அப்போது இந்த n/z ரேஷியோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் which tells you about the stability. ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கும். ஓகே, ஒரு நியூட்ரான் நம்பர்ஸ்க்கும் ப்ரோட்டான் நம்பர்ஸ்க்கும் ஒரு கிராஃப், தட் இஸ் n/z. ஓகே, இதுக்காக ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோட்டான்ஸ் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுவர் n/z இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1, நாட் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இந்த ரேஷியோ, இந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். பட் ஆனால் நீங்கள் இந்த 20 விட்டு தாண்டி போனீங்கன்னா என்ன ஆகுது? ஓகே, யுவர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இந்த லைன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 40 இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நியூட்ரான்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 50 இருந்தால் தான் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஹியர் யூ கேன் சி. ஓகே, அதுவே எனக்கு 60 இருந்தால் என்ன நடக்குது? இஃப் யூ ஹேவ் 60, எனக்கு நியூட்ரான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 85 கிட்ட இருந்தால் தான் எனக்கு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்கள் மோர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் நீடட் டு காம்ப்ரமைஸ் பிட்வீன் தி ஃபைட் ப்ரோட்டான் அண்ட் ப்ரோட்டான். ஓகே, அதனால தான் நியூட்ரான்ஸ் நிறைய தேவைப்படுறது அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சில ஆட்டம்ஸ், ஓகே, இந்த ஸ்டெபிலிட்டி லைன், ஓகே, இந்த ஸ்டெபிலிட்டி லைன் தான் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கணும் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் எக்ஸாக்டாக இந்த லைனில் ஃபால் ஆகுமான்னு கேட்டால் ஃபால் ஆகாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சில ஆட்டம்ஸ் வில் ஃபால் அபவ் திஸ் லைன். அப்போது இந்த லைனுக்கு மேலே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இங்கே இந்த பாயிண்ட்டை யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஸோ ஹை. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? இங்கே எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 இருந்தால் போதும். ஆனால் இங்கே 35 இருந்தால் போதும். ஆனால் இங்கே 40 இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம குறைச்சா தான் ஸ்டேபிளாக மாறுவார். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை குறைக்கிறதுக்கு யுவர் நியூட்ரான் வில் டூ ஒன் ப்ராசஸ். உங்கள் நியூட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே, இட் வில் எமிட் ஒன் பீட்டா மைனஸ். ஓகே, பீட்டா மைனஸ்னால் என்னது? ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணிவிட்டு இவர் என்னவா மாறிடுவார்னா இவர் ப்ரோட்டானாக மாறிடுவார். அப்போ என்ன பண்ணும்? இவர் ப்ரோட்டானாக மாறிட்டார் அப்படின்னா your z value will increase. If your z value is increasing, what will happen to this ratio? Okay, the ratio என்ன ஆகும்? This ratio will decrease. Okay, இந்த value decrease ஆச்சுன்னா அவர் ஸ்டேபிளாக மாறிடுவார். ஓகே, இது எங்கே நடக்கும்? இந்த லைன் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்கு மேலே இருக்க ஆட்டம்ஸ்க்கு. அதனால தான் எல்லா ஆட்டம்ஸும் ரேடியோ ஆக்டிவாக இருக்குது, மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம்ஸ். ஏன்னா அவர் எல்லாமே ஹைலி அன்ஸ்டேபிள். நியூட்ரான்ஸ் ரொம்ப கூட இருக்கார் இல்லை குறைய இருக்கார். அப்போ கூட இருந்தார்னா பீட்டா மைனஸை கான்ஸ்டண்ட்டாக வெளியே அமுச்சிக்கிட்டே இருப்பார். ஓகே, இப்போது அடுத்து என்ன பார்க்கலான்னா நெக்ஸ்ட் we can see about your what இந்த ரேஷியோ. இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆட்டம்ஸ் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நியூட்ரான் வந்து 60 தேவைப்படுது. ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? ஒரு 50 தான் இருக்குது. அப்போது யுவர் நியூட்ரான் இஸ் ஸோ லெஸ். அப்போ நியூட்ரான் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது இந்த ஸ்டெபிள் லைனுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரான் கம்மியாக இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோட்டான், ஓகே, அது ஒரு பீட்டா ப்ளஸ் உங்கள் பாசிட்ரானை எமிட் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் அ நியூட்ரான். அப்போ நியூட்ரானாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இஃப் யுவர் நியூட்ரான் காட் இன்க்ரீசஸ், இந்த n/z ரேஷியோ என்ன ஆகும்? இந்த n/z ரேஷியோ வில் இன்க்ரீஸ். அப்போது இங்கே இருக்க இந்த ஆட்டம் இந்த லைனை நோக்கி வரும். ஓகே, அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி லைனுக்கு மேலே ஏதாச்சும் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது பீட்டா மைனஸ். ஓகே, உங்களுடைய எலக்ட்ரானை எமிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெபிலிட்டி லைனு கிட்ட வர ட்ரை பண்ணுவார். அப்போது அது ஸ்டேபிளாக மாறும். அது கீழே இருந்துச்சு அப்படின்னா பிலோ தி ஸ்டெபிலிட்டி லைன் அவர் ஒரு பீட்டா ப்ளஸ் பாசிட்ரானை எமிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெபிலிட்டி லைனுக்குள்ளே வர ட்ரை பண்ணுவார். அதனால தான் உங்களுடைய மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டானுடைய நம்பர் கூட எல்லாமே ஹெவியர் நியூக்ளியஸாக இருக்கும். ஹெவியர் நியூக்ளியஸாக இருக்கும்போது ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தட். ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டிக்கான முதல் காரணத்தை பற்றி பார்த்தாச்சு. ஓகே, முதல் காரணம் ரேஷியோ. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யுவர் செகண்ட் ஒன் இஸ் யுவர் ஜெட்டுக்கும் எண்ணுக்கும் நடுக்கில் இருக்க நம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் நம்மக்கிட்ட ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கா இல்லை ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கா இல்லைனா ஆட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கா
ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கா அப்படின்றத பொறுத்து. ஓகே, ஒன் ஓகே நம்பர் ஆஃப் செட் ஆர் என். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வச்சு ஸ்டேபிளாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் நம்மக்கிட்ட ஸ்டேபிளாக இருக்க எல்லா ஆட்டம்ஸையும் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, எல்லா ஆட்டம்ஸையும் அதை கலெக்ட் பண்ணி பார்த்தா அதில் 60%, ஓகே 60% ஆஃப் தி நியூக்ளியஸில் ஓகே ஈவன் கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது. ஈவன் கான்ஃபிகரேஷன்னா ஓகே யுவர் Z இஸ் ஆல்சோ ஈவன் அண்ட் யுவர் நம்பர் ஆஃப் நியூட்ரன் இஸ் ஆல்சோ ஈவன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நியூக்ளியெலாம் இருக்கோ அந்த நியூக்ளியெலாம் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே 60%. ஓகே, அதுவே இஃப் யூ ஹாவ் ஈவன் ஆட் காம்பினேஷன்னா உங்களுடைய Z வந்து ஈவனாக இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் யுவர் N கேன் பி ஆட். ஓகே, அப்படி இல்லைனா உங்களுடைய N வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே சாரி Z ஆடாக இருந்துச்சுன்னா யுவர் N கேன் பி ஈவன். ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈவனாக இருக்குது, இல்லை நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ் ஆடாக இருக்குது. இந்த காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே லெஸ் ஸ்டேபிள். ஓகே, இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் ஆட் ஓகே, ஸோ யுவர் Z இஸ் ஆல்சோ ஆட் அண்ட் யுவர் N இஸ் ஆல்சோ ஆட். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இதுவுமே வெரி லெஸ் ஸ்டேபிள். ஓகே, வெரி லெஸ் ஸ்டேபிள். இந்த காம்பினேஷனில் நம்ம 5 ஆட்டம்ஸ் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, அந்த ஆட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து யுவர் ஹைட்ரஜன் H12, இன்னொன்று வந்து யுவர் லித்தியம் ஓகே 3 6, அண்ட் தென் யுவர் பெர்லியம் இட் இஸ் 510, அண்ட் தென் யுவர் நைட்ரஜன் 714, அண்ட் தென் யுவர் டான்டாலம் ஓகே which is 75 180. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ திஸ் இஸ் 1 நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் 1, ஸோ ஆட். ஸோ 3 ஆட், ஸோ 5 ஆட், 7 ஆட். அதே மாதிரி இதுவும் ஆட். ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஈவன் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்ம இதை வச்சும் டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் இஸ் ஓகே இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஸோ எந்த நியூக்ளியஸில் இருக்க பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கூடுதலாக இருக்கும் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அந்த நியூக்ளியை ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி கர்வில் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? உங்கள் பைண்டிங் எனர்ஜி கர்வில் எங்கெங்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அயன், ஸோ அயனுக்கு பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா டாப்பில் அயன் தான் இருப்பார். ஓகே, அப்போது இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானை வச்சோம் we can decide about the stability of your nucleus. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா ஓகே ஸோ இந்த நியூக்ளியஸோடைய மாஸ் நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். ஓகே, we know the mass of the nucleus. ஓகே, இப்போது இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருப்பார், we will be having protons and then neutrons. எத்தனை ப்ரோட்டான் இருக்குது எத்தனை நியூட்ரான் இருக்கோ அதோடைய எல்லா மாஸ் ஓகே மாஸ் ஆஃப் தி கான்ஸ்டுவன்ஸ் ஓகே அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வில் பி லெஸ். அப்போது ஏதோ ஒரு டிஃபெக்ட் அந்த மாஸில் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அந்த மாஸ் டிஃபெக்ட் இஸ் நத்திங் பட் திஸ் டெல்எம். ஓகே, அப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி மாஸ் ஆஃப் ஆல் தி நியூக்ளியான்ஸ், இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க எல்லா மேட்டருடைய மாஸ் மைனஸ் எக்ஸாக்ட் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் என்னன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், மாஸ் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ் that is nothing but Z number of mass of protons okay plus Z number of protons will be there. அப்போ அது mass of one proton நமக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணிக்கங்க, and then A minus Z into mass of your nucleons. Okay, if you subtract with the mass of your nucleus you will get the mass defect. Okay, so typically பார்த்தீங்க அப்படின்னா இந்த mass defect எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be 1%. Okay, it will be 1% less than the sum of nucleons. Okay, sum of nucleons. ஓகே, அதாவது இந்த நியூக்ளியான்ஸுக்கு என்ன பதில் வருதோ எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ மாஸ் கிடைக்குதோ அதை விட இந்த ஆன்சர் வந்து ஒரு 1% இட் வில் பி லெஸ். ஓகே, தட் இஸ் இது வந்து இட் வில் பி 1% லெஸ் தேன் தி சம் ஆஃப் யுவர் நியூக்ளியான்ஸ். ஓகே, ஸோ டிப்பிக்கலி ஐ எம் சேயிங் நமக்கு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளமில் என்ன வருதோ அது ஆன்சர். ஓகே, எல்லா சமயத்துலையும் 1% எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தென் வி ஹாவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் தி மாஸ் டிஃபெக்ட். ஓகே, எவ்வளோ மாஸ் டிஃபெக்ட் ஒரு நியூக்ளியானுக்கு இருக்குது. ஓகே, ஸோ மாஸ் டிஃபெக்ட் பர் நியூக்ளியான்.
okay, it is called as your packing fraction. ஸோ அதுக்கான சிம்பிள் வந்து எஃப். ஸோ இது வந்து மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது உங்களுடைய மாஸ் நம்பர். அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் எம் மைனஸ் ஏ பை ஏ. ஸோ இந்த எம் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் யுவர் நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸோடைய மாஸ் தான் இது. இந்த ஏ வந்து யூ நோ திஸ் இஸ் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா we can find the packing fraction. ஏன் நமக்கு இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்கிங் ஃப்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யுவர் ஸ்டெபிலிட்டி, ஓகே, யுவர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம் வில் பி ஸோ ஹை. அப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்க ஆட்டம்க்கு தான் ரொம்ப ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஈவன் இட் கேன் பி ஜீரோ. ஓகே, திஸ் கேன் பி பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ் or it can be 0 also. Okay, so அதுக்கான ஒரு graph இருக்குது, we can see that graph first. ஓகே, இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கும் மாஸ் நம்பருக்கும் உள்ள கிராஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்கள் மாஸ் நம்பர் 16 வரைச்சு யுவர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் கம்மிங் டு 0. அப்போது அதுக்கு முந்தின இருக்க வேல்யூஸ்லாம் பாருங்கள், பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஸோ லெஸ். அதனால் இங்கே ஹீலியம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், பேக்கிங் ஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பாருங்கள், இது ஃப்ராக்ஷன் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் இன்க்ரீசிங். அப்போது ஒரு 240 அளவுக்குலாம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேக்கிங் ஃப்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்டெபிலிட்டி வில் பி ஸோ லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ பைண்டிங் எனர்ஜிலாம் ஒன்றும் கிடையாது, நமக்குள்ள நியூக்ளியஸ்குள்ளே ஸோ ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் ஆல் வில் பி தேர். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஓகே ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் அளவுக்கு புல் பண்ணுறதுக்கு, 2ஆக பிரிக்கிறதுக்கு இல்லை 4ஆக பிரிக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ தட் இஸ் வாட் கால்ட் ஆஸ் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் ஐ கேன் ரைட் இஸ் எனர்ஜி நீடட் டு புல் தெம் அப்பார்ட். ஓகே, ஸோ புல் தெம் அப்பார்ட் ஓகே இஸ் called as your binding energy. இதை இன்னொரு வழியிலையும் சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி எனர்ஜி ஈக்குவலன்ட் டு தி மாஸ் டிஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா உள்ள இருக்க கான்ஸ்டியூன்ஸோடைய மாஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு மாஸ் ஆஃப் யுவர் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்காது, ஆல்ரெடி பார்த்தோம். அப்போது தேர் வில் பி சம் டிஃபெக்ட். கரெக்டாக? அப்போது இந்த மாஸுக்கு ஈக்குவலண்ட்டான எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் பைண்டிங் எனர்ஜி. ஸோ லைக் தட் ஆல்சோ யூ கேன் சே. அப்போது பைண்டிங் எனர்ஜி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம்? that binding energy is nothing but del m into c square. அப்போ del m ஃபார்முலா என்னது? z into m of p plus a minus z into mass of your neutron. கரெக்டுங்களா? மைனஸ் யுவர் m பண்ணால் you will get mass defect. இது கூட c ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடச்சிரும். ஓகே, பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். அப்போது பைண்டிங் எனர்ஜியை 2 விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நியூக்ளியஸோடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்போது யுவர் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஒன்றும் வேணாம், நம்ம டோட்டல் பைண்டிங் எனர்ஜி, ஓகே, டோட்டல் பைண்டிங் எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிங்க, அதை உங்களுடைய மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள், வி வில் கெட் இட். ஓகே, அப்போ டோட்டல் பைண்டிங் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் நத்திங் பட் del m. ஓகே, இதான் மாஸ் டிஃபெக்ட். இது வரப்போகிற ஆன்சர் யூவில் இருக்கும். அப்போ இது கூட நம்ம 931.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது எனர்ஜியாக மாறிடும். கரெக்டுங்களா? மாஸ் டிஃபெக்ட் இன்ட்டு 931.5. ஆனால் இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். ஸோ டிவைட் திஸ் பை யுவர் மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா வி வில் கெட் வாட் இஸ் தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஓகே, திஸ் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா MeV பர் நியூக்ளியான். ஓகே, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா we have to find the binding energy of your carbon 612 isotope. ஓகே, அப்போது பைண்டிங் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஓகே யுவர் மாஸ் டிஃபெக்ட் இன்டூ c ஸ்கொயர். ஓகே, இந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யுவர் மாஸ் ஆஃப் calculated மாஸ் ஆஃப் யுவர் டோட்டல் ஆட்டம், ஓகே, உங்கள் கார்பனுடைய ஆட்டம் மைனஸ் யுவர் அப்சர்வ்ட் மாஸ். ஓகே, நமக்கு இது கொஷின்லேயே மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இங்கே நமக்கு மாஸ் ஆஃப் யுவர் கார்பன் 12 ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 12u. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது அந்த மாஸ் தான் இந்த மாஸ். ஓகே, திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை c ஸ்கொயர். ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் MeV வேணும் அப்படின்னா உங்கள் மாஸ் டிஃபெக்ட் என்ன வருதோ அது கூட மல்டிப்ளை 931.5 MeV. ஓகே, தென் யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கலாம். இங்கே கார்பன் 612 பார்த்தீங்கன்னா
6 protons இருப்பார், 6 electrons இருப்பார், and then what 6 neutrons இருப்பார். அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இது ஹைட்ரஜன். அப்போது இந்த எல்லா மாஸையும் ஐ கேன் ரீப்ளேஸ் வித் 1 ஹைட்ரஜன். கரெக்டுங்களா? கரெக்டாக, அதாவது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் 1 ஹைட்ரஜன். அப்போது 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான்னா ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் வித் 6 ஹைட்ரஜன்ஸ். ஓகே, 6 ஹைட்ரஜன். அப்போது இது நியூட்ரான் அப்படியே வச்சுக்கலாம். அப்போது நம்ம கால்குலேட்டட் மாஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? யுவர் calculated mass mcன்னு போட்டுக்கிறேன். So this will be equal to what? 6 times your mass of your hydrogen. So mass of your hydrogen maximum questionல கொடுத்துருவாங்க, no need to bother. Okay, so 6 into 1.0078 u. நம்ம தியரியில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துருக்கும். அப்போ if you multiply this you will get 6.0468 u. அதே மாதிரி your this is இங்கே mass of calculated போட்டிருக்கேன்னா, அப்போ இங்கே வந்து we have to add another one also, that is your 6 mass of your neutron. அப்போ இது கூட நம்ம mass of your neutron ஆட் பண்ணணும். இப்போ 6 into mass of 1 neutron பார்த்தீங்கன்னா it is 1.0087 u. அப்போது அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, that will comes out to be your 6.0522. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, you will get 12.0990 u. அப்போது மாஸ் டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, யுவர் calculated mass minus your mass of your carbon atom. ஸோ இது எவ்வளோ வருது? 12.990. கரெக்டுங்களா? 99 வச்சுக்கலாம், u minus 12u. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணால் we will get 0.099 u. அப்போ பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? Okay, it is nothing but 0.099. just multiply this with mass of the energy of your 1u, which is 931.5. இப்போ MeV ல நமக்கு கிடைச்சிரும் ஆன்சர். So we will get 92.2185 million electron volt. இதுதான் ஒரு கார்பன் ஆட்டமுடைய பைண்டிங் எனர்ஜி. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் யுவர் குளோரின். ஓகே, ஸோ கொடுத்துட்டாங்க, பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 298 MeV. அப்போ ஃபைண்ட் தி அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஓகே, யுவர் பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் வாட்? ஓகே, யுவர் calculated mass of the atom மைனஸ் யுவர் அப்சர்வ்டு மாஸ். ஓகே, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளைட் பை c². அப்போது இந்த எனர்ஜியை நமக்கு 298 MeVன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது நம்ம டெல்எம்மில் இருந்து தான் we have to proceed. அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி வச்சுக்கிட்டு we can find what is டெல்எம். ஓகே, ஸோ டெல்எம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் முக்கால்வாசி. ஏன்னா இங்கே we can find the mass of the constituent. ஓகே, அந்த கான்ஸ்டியூன்ஸுக்கு தான் டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் யுவர் கான்ஸ்டியூன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருப்பார் குளோரினில்? யுவர் chlorine has 17 protons, 17 electrons, and then if you subtract this எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்கும்? 18 நியூட்ரான்ஸ் இருப்பாது. அப்போ இது நான் ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது mass of the constituents will be equal to what? Your 17 into mass of your hydrogen plus your 18 into mass of your proton. ஓகே, அப்போ என்ன வரும்? 17 into ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து your 1.008143. ஓகே, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது யூவில் இருக்குது. ப்ளஸ் 18 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் நீங்கள் கொடுத்துருக்காங்க 1.008986 u. அப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் we are getting 35.300179 u. ஓகே, அப்போது இதுதான் என்னுடைய MC. ஓகே, எஸ், this is your calculated mass. அப்போது நம்ம பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்கள, அதோடைய கரஸ்பாண்டிங் மாஸை கண்டுபிடிச்சா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடச்சிரும். அப்போது அந்த மாஸ் டிஃபெக்டையும் இதையும் இஃப் யூ சப்ராக்ட் யூ வில் கெட் தி ரியல் மாஸ். ஏன்னா இங்கே இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் வி வில் கெட் பைண்டிங் எனர்ஜி. அப்போ பைண்டிங் எனர்ஜி என்னென்னு வி கேன் ஃபைண்ட். ஓகே, தி del m we can find using this energy. but del m கிடைச்சா we can calculate what is this m. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? your binding energy which is equal to what? your del m multiplied by 931. ஓகே, 931 million electron volt. ஓகே, அப்போது del m கண்டுபிடிக்கலாம். ஓகே, del m என்ன வரும்? பைண்டிங் எனர்ஜி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 298 MeV.
அப்போ 298 MeV whole divided by 931 MeV. ஓகே, ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா we will get 0.320085. ஓகே, U. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் del m into 931 MeV. கரெக்டுங்களா? நமக்கு பைண்டிங் எனர்ஜி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம del m கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா படி என்ன வரும்? யுவர் calculated mass minus your observed mass. கரெக்டுங்களா? ஸோ this is in terms of U. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? del m கண்டுபிடிச்சிட்டோம். அந்த del m என்னது? that is nothing but 0.320085 U. அப்போது ஓகே, இதை சிம்பிள் மாற்றிக்கலாம். இதுதான் நமக்கு தேவைப்படுற மாஸ். ஓகே, வாட் வி வாண்டட் டு ஃபைண்ட். அப்போது நமக்கு இந்த m என்னவா இருக்கும்? திஸ் m is nothing but directly we can shift this here, we can shift this here. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? we will get it as 35.3000179 minus this 0.320085. so if you do this, you will get it as 34.980094 U. okay, அப்போ இதுதான் mass of your what given chlorine atom. okay, அடுத்த question பார்த்தீங்கன்னா obtain the binding energy in MeV for nitrogen atom. okay, அதுக்கு mass of the nitrogen கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பைண்டிங் எனர்ஜி வேணும் அப்படின்னா யுவர் del m எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இன்ட்டு யுவர் 931.5 MeV பண்ணால் நமக்கு கிடச்சிரும். அப்போது del m ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். del m வேணும் அப்படின்னா we have to do what? we have to find the mass of the constituent minus your absorbed mass. இதுதான் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போது இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, வாட் இஸ் திஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நைட்ரஜனில் 7 protons are there, 7 electrons are there and also 7 neutrons are there. இதை நம்ம ஹைட்ரஜனுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா what I can write? okay, 7 into mass of your hydrogen and then what? plus 7 into mass of your neutron. okay, minus நம்ம கொடுத்துருக்க மாஸ் எவ்வளவு? 14.00307. அப்போது here if we do this, this is nothing but 7 into mass of hydrogen is what? 1.00783 plus 7 into mass of neutron is what? mass of neutron is 1.00867. okay, and then minus 14.00307. so if we solve this, okay, we will get, okay, multiply பண்ணி எல்லாமே பண்ணீங்கன்னா finally we will get 0.11243 U. அப்போ இதுதான் mass defect. அப்போது பைண்டிங் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்? ஸோ we know that பைண்டிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா del m into 931.5 MeV. அப்போ del m என்னது? we can do 0.11243 into 931.5. okay, in terms of MeV. அப்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 104.7 MeV. this capital M. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, obtain the binding energy of iron and then bismuth. okay, ஸோ டேட்டா கீழே கொடுத்துட்டாங்க. okay, just we have to find the binding energy alone. அப்போது as usual நம்ம என்ன பண்ணலாம்? your binding energy is nothing but your del m into 931.5 MeV. அப்போ del m கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மாஸ் டிஃபெக்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அயனை கண்டுபிடிக்கலாம். ஸோ அயனில் டோட்டலாக 26 ப்ரோட்டான்ஸ் இருக்கார், 26 எலக்ட்ரான்ஸ் இருக்கார். இஃப் யூ சப்ராக்ட் திஸ் யூ வில் கெட் 30. ஓகே, அப்போ 30 நியூட்ரான்ஸ் இருக்கார். அப்போது இந்த கொஷனில் here you have 26 hydrogens. okay, அப்போ இங்கே mass defect என்னது? 26 mass of your hydrogen plus இங்கே 30 neutrons, 30 mass of your neutron minus your mass. இந்த mass தான் கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த mass. okay, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது செக் பண்ணிடலாம். ஸோ this 26 into 1.007825 plus 30 into 1.008665. okay, and then minus of இங்கே கொடுத்துருக்க மாஸ் என்னது? 55.934939. okay, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கடைசியில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா we will get the answer as 0.528511 U. ஸோ இந்த மாஸ் டிஃபெக்டை யூஸ் பண்ணி if we find what is the
binding energy. That is nothing but del m into 931.5 MeV ல கிடச்சிரும். அப்போ 0.528511 into 931.5. ஓகே, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 492.3079965 MeV. அப்போது பைண்டிங் எனர்ஜி உங்களுடைய அயனுக்கு இது தான். இப்போ பிஸ்மத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஃபார் பிஸ்மத், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் பிஸ்மத் இட் இஸ் 83 அண்ட் தென் 209. அப்போது 83 ப்ரோட்டான்ஸ் ஆர் தேர், 83 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். அப்போது இதை நம்ம ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இஃப் வி சப்ராக்ட் திஸ், ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா we will get 126. இப்போ 126 நியூட்ரான்ஸ் இருக்காரு. அப்போது அதே மாதிரி we can calculate it. So first we can calculate what is mass defect. அப்போ mass defect என்ன வரும், it is nothing but 83 mass of your hydrogen plus 126 mass of your neutron minus கொடுத்திருக்க mass எவ்வளோ, here 208 point, that we can write here. Okay, that is nothing but 208.980 இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ஹியர் அகெயின் 83 into mass of your hydrogen is 1.007825. இந்த டீட்டெயிலெலாம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஹியர் 126 into mass of your neutron is 1.008665. okay, minus this 208 minus 9803888u. ஸோ கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோன்னா we will get the mass defect as 1.760872u. அப்போ பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can multiply this value with what, 931.5 MeV. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் we will get the answer as 164.3 MeV. அப்போ இதுதான் நம்முடைய பிஸ்மத்துடைய பைண்டிங் எனர்ஜி. இங்கே ஆக்சுவலாக நம்ம இதை பயன்படுத்த போகிறது கிடையாது. we are going to use your del m into 931.5 MeV. okay, so del m கண்டுபிடிச்சிட்டு இதை கூட மல்டிப்ளை பண்ணால் we will get the energy in terms of MeV.